ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 23 பிப்ரவரி 2026. बाप दादा இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, संगठन को एकता के सूत्र में पिरोने के लिए वाणी की शक्ति पर विशेष ध्यान दो. ஒரு குழுவை ஒற்றுமை எனக்கூடிய அந்த நூலில் கொண்டு வர வேண்டும், அதில் மணி போல அவங்க எல்லாம் அழகாக உருள வேண்டும் என்றால் முக்கியமாக உங்கள் வார்த்தையின் மீது கவனம் கொடுங்கள். நம்மளுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். वाणी सदा निर्मल हो, कम बोलो, धीरे बोलो और मीठा बोलो. நம்முடைய பேச்சு எப்பொழுதும் நிர்மலமானதாக, அதில் எந்த ஒரு அசுத்தம், ஒரு கரை, ஒரு கலங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும். குறைவாக பேசுங்கள், நிதானமாக மெதுவாக பேசுங்கள் மற்றும் இனிமையாக பேசுங்கள். सम्मान जनक बोल ही बोलो. பேச்சு மரியாதை பூர்வமானதாக இருக்க வேண்டும். அபி தக் சாதாரண போல் ஜியாதா ஹே. ஆனால் பாபா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாரா, குழந்தைங்கள்ட்ட இந்த ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு கேஷுவலான பேச்சு, அதில் ஒரு பெரிய வேல்யூ இல்லை. அது கூட பிராமண குழந்தைகளுக்கு அழகில்லை. அதை கூட நீங்கள் சரி செய்துக்கணும். நம்ம தவறாக பேசலை, கேலி கிண்டல் அல்லது நெகட்டிவாக வருத்தப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை பேசலை. ஆனால் அந்த சாதாரண பேச்சு கூட, எப்படி ஒரு விஐபி சாதாரணமாக உட்காந்து எல்லாரோடையும் கேஷுவலாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் இல்லையா? அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். எல்லாரும் அதை கேட்குறதுக்கு காத்துட்ருப்பாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறார், உலகிய அளவில் நீங்கள் எவ்வளோ பெரிய விவிவி நிறைய வி போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கீங்க. அப்போ உங்களோட பேச்சு கூட சாதாரணமாக இருக்கிறது கூட அழகில்லை. अलौकिक बोल हो, फरिश्तों के बोल हो, हर बोल मधुर हो. ஆக உங்களுடைய பேச்சு அலௌகிக்கமானதாக இருக்க வேண்டும், ஃபரிஷ்தாக்களை போன்று இருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு பேச்சிலும் இனிமை தன்மை வேண்டும். அபி இஸ் பாத் பர் அண்டர்லைன் கரோ தப் பிரத்யக்ஷதா ஹோகி. இப்பொழுது இந்த விஷயத்தின் மீது முக்கியத்துவம் கொடுங்கள், அப்பொழுது பிரத்யக்ஷதா ஏற்படும். இதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இதில் பேச்சில். ஸோ நம்முடைய பேச்சு, ஒரு பாபா குழந்தையினுடைய பேச்சுன்னா இப்படி தான் இருக்கணும். அதில் ஒரு ருஹானியத், ஒரு ஆன்மீகத்தன்மை இருக்கணும், அதில் ஒரு இனிமைத்தன்மை இருக்கணும், அதில் ஒரு ராயல்ட்டி இருக்குது. ஸோ நம்ம பேச்சை வச்சே வெளி உலகத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிக்கணுமா, இவங்க ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிரம்மா குமாரிகள் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, ஒரு நல்ல சங்கத்தில் இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ ராயலாக இருக்காங்க, அப்படி வரணும். அந்த மாதிரி பாபா சொல்றார், இன்னைக்கு நம்ம பாபா வெளிப்படுத்தணும். நல்லது. ஓம் சாந்தி.